Hi, hello, வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான சிம்பிள் plain pulao. இந்த pulao எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈஸி சிம்பிள் புலாவுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 to 30 minutes நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 பீன்ஸ் வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம காரம் ஆட் பண்ண மாட்டோம், ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த புலாவ். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு அரைக்கை அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் இதே மாதிரி நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 2 பட்டை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி முக்கு, இதெல்லாம் தான் இப்போ சேர்க்க போகிறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு 1:1.5 தான் வந்து தண்ணி ரேஷியோ. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சாச்சு. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்தும் சேர்த்துக்கலாம், இல்லை கீ மட்டும் சேர்த்தும் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ இந்த எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த எண்ணெயில் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு மராட்டி முக்கு, 2 கிராம்பு. இது சேர்த்தா போதும். இது நல்லா பொரியிற வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண பூண்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 1 minute மேலே வதக்கிக்கோங்க. நீங்கள் பூண்டு வந்து இப்படி வேண்டாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும்ல, ஒரு வெஜ் புலாவ், பிளெயின் புலாவ் அது மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், இல்லை வெஜிடபிள் குருமா, இந்த மாதிரி எது வேணால் பேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இன்றைக்கி வந்து இதை பன்னீர் பட்டர் மசாலாவோட தான் இது பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா, பீஸ் பட்டர் மசாலான்னு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேரட் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போது நம்ம நல்லா இதை ஒரு 1 or 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த 1 கப் 20 minutes to 30 minutes ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது ரைஸையும் சேர்த்துட்டு ஒரு 1 minute அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தட் ரைஸ் வந்து குழையாது. அதே மாதிரி தண்ணி நீங்கள் வந்து 1:1.5 தான் வைக்கணும். கூட வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து குழஞ்சிடும், அப்புறம் புலாவ் மாதிரி இருக்காது. ஸோ இதை ஒரு 1 minute அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதை வதங்கின்னு இருக்கிறச்சே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுற ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு கல் அளவுக்கு உப்பு கூட இருக்கணும். அப்போ தான் வெந்து வரைச்ச நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ரொம்ப கிண்டி விட்டுக்காதீங்க. அப்பப்போ லைட்டாக கிண்டிட்டு 1 minute ஆனோன்னு நம்ம வந்து 1:1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போது இது ஒரு 1 minute வதங்கியாச்சு. 1.5 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடணும்.
ஆட் பண்ணி மூடி வச்சு ப்ரெஷரில் குக் பண்ண போகிறோம். இது வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போது இது நான் வந்து மூடி போட்டு 2 விசில் வர அளவுக்கு மட்டும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போயே லைட்டாக கொதி வர இல்லை, நீங்கள் நல்லா இதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 1 விசிலாகவும் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 விசில் இப்போயே க்ளோஸ் பண்ணி 2 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன். விசில் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 2 விசில் போயிட்டு அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடணும். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 1:1.5 ரேஷியோ மட்டும் நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக விட்டோம் அப்படின்னா அரிசி நல்லா ஒத்தையாக வரும். நம்ம அதோட ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போது நம்ம இதை ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். இப்போது இதை நான் ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிட்டேன். இப்போது இதில் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினா லீவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா, அதே மாதிரி வந்து கடாய் பன்னீர், கடாய் வெஜிடபிள்ஸ், எனி டைப் ஆஃப் நார்த் இண்டியன் கிரேவி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. பாய்.